சரி, ஓகே. எல்லாரும் என்ன பண்ணுங்க, சங்கல்பம் பண்ண போறோம். கையை இப்படி பிடிச்சுக்குங்க. கட்டை விரல் சுண்டு விரல் இருக்கணும். இந்த விரலை தூக்கி பிடிக்கணும். இல்ல நேரா நிமிர்ந்து உட்காந்துக்குங்க. எல்லோரும் சொல்லுங்க. இன்று மகாலய பட்சத்தின் 4ஆம் நாளான சதுர்த்தி திதியின் மாத்ரு பித்ரு தர்ப்பணம் ஆரம்பிக்கப்பட உள்ளது. இந்த தர்ப்பணம் வெற்றிகரமாக அமைந்திட எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானையும் சுதா தேவியும் பணிந்து வேண்டுகின்றேன். உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த விளக்கை எல்லாரும் ஏற்றுங்க. ஓம் சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவன்னம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தயே மூஷிக வாகன மோதக அஸ்த சாமரகர்ண விளம்பித சூத்ரா வாமன ரூபா மகேஸ்வர புத்ரா விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஓம் ஸ்ரீம் கம் கணபதியே நமஹ. ஓம் ஜீவா நாராயண ஸ்வரூப மாத்ருபித்ரு தேவாய தேவிய வித்மகே வசுருத்ராதித்ய தேவாய தேவிய தீமகி தன்னோ மாத்ருபித்ரு தேவ பிரச்சோதயாத். ஓம் மாத்ருபித்ரு பிரசன்ன பூமியாய வித்மகே ஜெய்ஸ்ராஸ்னமாய தீமகி தன்னோ மாத்ருபித்ரு மூர்த்தி பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீம் கிரீம் ஸ்ரீம் பூணமாதா புவனேஸ்வரி நமஸ்துதே. ஓம் தும் துர்க்கையே நமஸ்துதே. ஓம் காசி கால பைரவர் நமஸ்துதே. ஓம் அக்னி தேவனே நமஸ்துதே. ஓம் சுதா தேவி நமஸ்துதே. ஓம் கருட பகவான் நமஸ்துதே. ஓம் சூரிய பகவான் நமஸ்துதே. எல்லோரும் சொல்லுங்க. ஓம் யமதர்ம ராஜா நமஸ்துதே. ஓம் யமதர்ம ராஜா நமஸ்துதே. ஓம் யமதர்ம ராஜா நமஸ்துதே. எல்லோரும் கருப்பெல் எடுத்து அப்படியே உங்களுடைய தட்டுல தூவுங்க. உங்களுடைய பித்திருக்கள் எல்லோரும் நீங்க செய்யக்கூடிய தர்ப்பணத்துல கலந்து கொள்ளணும்னு வேண்டி, உங்க பக்கத்துல யாராவது உதவிக்கு இருந்தாங்கனாலும் அவங்களையும் தூவ சொல்லுங்க. பெண்கள் சுத்தம் இல்லைனாக்கா அவங்ககிட்ட கருப்பையில கொடுக்க வேணாம். அதே மாதிரி மாதமா யாராவது இருந்தாங்கன்னா, கருவுற்று இருந்தாலும் அவங்ககிட்ட கொடுக்க வேணாம். நீங்களே செய்யுங்க. எல்லோரும் வீடியோ ஆன் பண்ணுங்க. இங்க இருந்து கவனிக்கிறேன் நானு. இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய இந்த தர்ப்பணம் அஸ்வமேத யாகம் செய்ததற்கான பலனை உங்களுடைய முன்னோர்கள் கொண்டு சேர்க்கணும்னு சொல்லி இந்த வேத மந்திரத்தை படிக்கிறேன். எல்லோரும் கைகளை கூப்பி கண்களை மூடி இந்த மந்திரத்தை கேட்டாலே போதுமானது. ஓம் நம மாத்ரு பித்ரே ஜென்மதாத்ரே சர்வதேவமயாய ச சுகதாய பிரசன்னாய சுப்ரீதாய மகாத்மனே சர்வயக்ஞ ஸ்வரூபாய சுவர்காய பரமேஷ்டினே சர்வதீதாவலோகாய கருணா சாகராய ச நம சதா சுதோஷாய நம சிவரூபாய தே நம சதா அபிநாத சமினே சூகாய சுகதாய துர்லப மானுசமிதம் ஏனலப்தம் மயா வபு சம்பாவனியம் தர்மார்த்தே தஸ்மை பித்ரே நமோ நம. தீர்த்தஸ்நான தவோ ஹோமம் ஜபாதி பஸ்ம தர்சன மகா குருச குரவே தஸ்மை பித்ரே நமோ நம. யஷ்ய பிரணயாபஸ்தவனாத் கோடீச மாத்ரு பித்ரு தர்ப்பணம் அஸ்வமேத சனஸ்வீயம் தஸ்மை பித்ரே நமோ நம. மாத்ரு பித்ரு பிரியகரணத்தியம் சர்வகர்மாணிய தாரதி இத மாத்ரு பித்ரு நமஸ்கார ஸ்துதி சம்பூர்ணம். ஓ மாத்ரு பித்ரு தேவோ பவ. ஓம் அச்சுதாய நம. ஓம் அனந்தாய நம. ஓம் கோவிந்தாய நம. ஓம் கேசவ நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மதுசூதன திருவிக்கிரம வாமன ஸ்ரீதர ரிஷிகேஷ பத்மநாப தாமோதர. எல்லோரும் சொல்லுங்க. ஓம் கால காலாய வித்மஹே காலதீதாய தீமஹி தன்னோ கால பைரவ பிரச்சோதயா. சரி, நாம் தர்ப்பணம் செய்ய போறோம். அங்க இருக்கக்கூடிய பிண்டங்கள் 5 பிண்டத்துல 4 பெரிய பிண்டங்களை வச்சு தர்ப்பணம் பண்ண போறோம்.
முதல் பெரிய பிண்டத்தை கையில் எடுத்துக்கங்க, கையில வச்சுக்குங்க. எல்லோரும் சொல்லுங்க. இப்பிண்டமானது நான் என்னுடைய ஜென்ம ஆத்மாவிற்கு தர்ப்பணம் செய்கின்றேன். வச்சிருங்க, முன்னுக்கு வைங்க. நெல்லு, கருப்பெள்ளு, வெள்ளை எள்ளு, கோதுமை அரிசி கையில போட்டுக்குங்க. விண்ணில் இருக்கும் முன்னோர் மண்ணில் வந்து நிற்கும் நீவீர் என்னால் இடப்படும் எள்ளும் நீரும் எள்சாத பிண்டமும் தங்களுக்கு சேர்ந்திட வேண்டும். நாங்கள் நன்றாய் வாழ வாழ்த்துவிரே, நல்லருள் பெற வேண்டுகிறோம். சுதாதேவி நமஸ் தர்ப்பயாமி. தண்ணி ஊத்துங்க. அடுத்து இரண்டாவது பெரிய பிண்டம். இப்பிண்டமானது நான் என்னுடைய நித்திய மாத்ரு பித்ருகளுக்கு தர்ப்பணம் செய்கின்றேன். வச்சிருங்க. அடுத்து நெல்லு, கருப்பெல்லு, வெள்ளையல் கையில போடுங்க. விண்ணில் இருக்கும் முன்னோர் மண்ணில் வந்து நிற்கும் நீவீர் என்னால் இடப்படும் எள்ளும் நீரும் எள்சாத பிண்டமும் தங்களுக்கு சேர்ந்திட வேண்டும். நாங்கள் நன்றாய் வாழ வாழ்த்துவிரே, நல்லருள் பெற வேண்டுகிறேன். சுதாதேவி நமஸ் தர்ப்பயாமி. சரி, அடுத்தது எத்தனாவது பிண்டம்? ராஜன் சொல்லுங்க. மூணாவது பிண்டமா? ஓகே. இப்பிண்டமானது நான் என்னுடைய திவ்ய மாத்ரு பித்ருகளுக்கு தர்ப்பணம் செய்கின்றேன். விண்ணில் இருக்கும் முன்னோர் மண்ணில் வந்து நிற்கும் நீவீர் என்னால் இடப்படும் எள்ளும் நீரும் எள்சாத பிண்டமும் தங்களுக்கு சேர்ந்திட வேண்டும். நாங்கள் நன்றாய் வாழ வாழ்த்துவிரே, நல்லருள் பெற வேண்டுகிறேன். சுதாதேவி நமஸ் தர்ப்பயாமி. அடுத்த பிண்டம், நான்காவது பெரிய பிண்டம். இப்பிண்டமானது நான் என்னுடைய காருண்ய மாத்ரு பித்ருகளுக்கு தர்ப்பணம் செய்கின்றேன். நெல்லு வைங்க. விண்ணில் இருக்கும் முன்னோர் மண்ணில் வந்து நிற்கும் நீவீர் என்னால் இடப்படும் எள்ளும் நீரும் எள்சாத பிண்டமும் தங்களுக்கு சேர்ந்திட வேண்டும். நாங்கள் நன்றாய் வாழ வாழ்த்துவிரே, நல்லருள் பெற வேண்டுகிறேன். சுதாதேவி நமஸ் தர்ப்பயாமி. சரி, 4 பெரிய பிண்டத்தை வச்சுட்டோம். அந்த ஒரு பெரிய பிண்டத்தை தனியா வச்சுக்கோங்க கோத்திர மகரிஷி தர்ப்பணத்துக்கு. அடுத்து சின்ன பிண்டங்கள் ஒண்ணு ஒண்ணா தட்டை சுத்தி வச்சுக்கிட்டே வாங்க. முதலாவது சின்ன பிண்டம் கையில வச்சுக்கோங்க. என்னுடைய வம்சத்தில் நல்ல கதி அடையாதவர்களுக்காக முதலாவது பிண்டத்தை தர்ப்பணம் செய்கின்றேன். சுதாதேவி நமஸ் தர்ப்பயாமி. அடுத்து இரண்டாவது பிண்டம். என்னுடைய தாயார் வம்சத்தில் நல்ல கதி அடையாதவர்களுக்காக
இரண்டாவது பிண்டத்தை தர்ப்பணம் செய்கின்றேன். சுதாதேவி நமஸ் தர்ப்பயாமி. மூன்றாவது சின்ன பிண்டம், என்னுடைய உறவினர்களின் வம்சத்தில் நல்ல கதி அடையாதவர்களுக்காக மூன்றாவது பிண்டத்தை தர்ப்பணம் செய்கின்றேன். சுதாதேவி நமஸ் தர்ப்பயாமி. என்னுடைய அப்பா அம்மா வம்சத்தில் பற்கள் முளைக்காத பருவத்தில் இறந்த சிசுக்கள் நல்லகதி அடைந்திட நான்காவது பிண்டத்தை தர்ப்பணம் செய்கின்றேன். சுதாதேவி நமஸ் தர்ப்பயாமி. என்னுடைய அப்பா அம்மா வம்சத்தில் சாஸ்திர விதிப்படி அக்னி தகனம் செய்யப்படாதவருக்கும் மாத்ரு பித்ரு மேத சம்மரணம் செய்யப்படாதவருக்கும் துர்மரணம் அடைந்தவர்களும் நற்கதி கிட்ட ஐந்தாவது பிண்டத்தை தர்ப்பணம் செய்கின்றேன். சுதாதேவி நமஸ் தர்ப்பயாமி. அடுத்த ஆறாவது சின்ன பிண்டம், என்னுடைய அப்பா அம்மா வம்சத்தில் காட்டு விலங்குகளான சிங்கம், புலி, சிறுத்தைகள், காட்டு தீயால் உயிர் விட்டவர்கள் நற்கதி பெற ஆறாவது பிண்டத்தை தர்ப்பணம் செய்கின்றேன். சுதாதேவி நமஸ் தர்ப்பயாமி. என்னுடைய அப்பா அம்மா வம்சத்தில் விஷ மருந்துகள், தூக்கு ஆயுதங்களால் இறந்தவர்களுக்காக ஏழாவது பிண்டத்தை தர்ப்பணம் செய்கின்றேன். சுதாதேவி நமஸ் தர்ப்பயாமி. எட்டாவது சின்ன பிண்டம், என்னுடைய அப்பா அம்மா வம்சத்தில் காட்டு வழி சென்றவர்கள் காட்டு முனி பைசாசங்களால் தாக்கப்பட்டும் பசி தாகத்தாலும் இறந்தவர்கள் நல்லகதி அடைந்திட எட்டாவது பிண்டத்தை தர்ப்பணம் செய்கின்றேன். சுதாதேவி நமஸ் தர்ப்பயாமி. ஒன்பதாவது சின்ன பிண்டம், என்னுடைய அப்பா அம்மா வம்சத்தில் துரோகம் செய்தவர்கள் ரௌரவம், அந்தாமிச்சிரம், காலசூத்திரம் ஆகிய நரக உபாதைகளை அடையாமல் இருக்க ஒன்பதாவது பிண்டத்தை தர்ப்பணம் செய்கின்றேன். சுதாதேவி நமஸ் தர்ப்பயாமி. பத்தாவது சின்ன பிண்டம், என்னுடைய அப்பா அம்மா வம்சத்தில் பூமியில் வாழும் போது கொடிய பாவங்கள் செய்து நரகம் சென்று அசி பத்திரவனம், கும்பி பாகம் என்ற தண்டனைகளில் வீழ்ந்தோர் நல்லகதி அடைந்திட பத்தாவது பிண்டத்தை தர்ப்பணம் செய்கின்றேன். சுதாதேவி நமஸ் தர்ப்பயாமி. அடுத்து 11வது சின்ன பிண்டம், என்னுடைய அப்பா அம்மா வம்சத்தில் சாமானிய பாவங்கள் செய்து விலங்குகள் வயிற்றிலும் பறவைகள், புழுக்கள், பூச்சிகள், கிருமிகள், மரங்கள் என பல பிறவிகளை அடைந்தவர்கள் நல்லகதி அடைந்திட 11வது பிண்டத்தை தர்ப்பணம் செய்கின்றேன். சுதாதேவி நமஸ் தர்ப்பயாமி.
12வது சின்ன பிண்டம், என்னுடைய அப்பா அம்மா வம்சத்தில் பிரேத லோகத்தை அடைந்து பலவிதமான துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களுக்காக 12வது பிண்டத்தை தர்ப்பணம் செய்கின்றேன். சுதாதேவி நமஸ் தர்ப்பயாமி. என்னுடைய அப்பா அம்மா வம்சத்தில் நரகங்களில் சென்று பல விதங்களில் வாடுகின்ற ஆன்மாக்களுக்காக 13வது பிண்டத்தை தர்ப்பணம் செய்கின்றேன். சுதாதேவி நமஸ் தர்ப்பயாமி. 14வது சின்ன பிண்டம், என்னுடைய அப்பா அம்மா வம்சத்தில் கர்ம வினையின் காரணமாக ஆயிரக்கணக்கான பிறவிகள் எடுத்து செய்வதறியாது மனித பிறவி அடைய விரும்புகின்றவர்களுக்கு நற்கதி கிடைக்க 14வது பிண்டத்தை தர்ப்பணம் செய்கின்றேன். சுதாதேவி நமஸ் தர்ப்பயாமி. என்னுடைய அப்பா அம்மா வம்சத்தில் தேவலோகம், ஆகாயம், பூமி இவற்றில் வாழ்கின்ற உறவினர்களான பந்துக்கள் காலமான பிறகு தக்க சம்மரணம் செய்யாததனால் நல்ல கதி அடையாதிருக்கையில் அவர்களுக்கு நற்கதி கிடைக்க 15வது பிண்டத்தை தர்ப்பணம் செய்கின்றேன். சுதாதேவி நமஸ் தர்ப்பயாமி. அடுத்து 16வது சின்ன பிண்டம், என்னுடைய தந்தை வழி, தாய் வழி, குலகுரு, மாமனார், மாமியார் வழிகளில் இறந்தவர்கள் இவர்களில் திவச பிண்டம் கிடைக்காதவர் மகன், மனைவி, கணவன் இவர்களால் முறைப்படி கர்மா செய்யப்படாதவர், மரணம் எய்தியவருக்கு காரியம் செய்யப்படாதவர், பிறவி குருடர், முடமானவர், கருவில் உருவாகி மரணமானவர் என அறிவுக்கு எட்டியவர், எட்டாதவர், மரணமுற்றிருந்து மாத்ரு பித்ருக்கள் ஆனவர்கள் நற்கதி அடைய 16வது பிண்டத்தை தர்ப்பணம் செய்கின்றேன். சுதாதேவி நமஸ் தர்ப்பயாமி. எவர் ஒருவருக்கு தாய் இல்லையோ, தந்தை இல்லையோ, பங்காளிகள் இல்லையோ, நண்பர்கள் இல்லையோ, இது போன்று யாருமே அந்த அனாதை என்று சொல்லக்கூடிய என்னுடைய அப்பாவின் வர்க்கத்தில் சேர்ந்தவர்களுக்கு 17வது பிண்டத்தை தர்ப்பணம் செய்கின்றேன். சுதாதேவி நமஸ் தர்ப்பயாமி. எவர் ஒருவருக்கு தாய் இல்லையோ, தந்தை இல்லையோ, பங்காளிகள் இல்லையோ, நண்பர்கள் இல்லையோ, இது போன்று யாருமே அந்த அனாதை என்று சொல்லக்கூடிய என்னுடைய அம்மாவின் வர்க்கத்தில் சேர்ந்தவர்களுக்கு 18வது பிண்டத்தை தர்ப்பணம் செய்கின்றேன். சுதாதேவி நமஸ் தர்ப்பயாமி. 19வது பிண்டம், ஜாதி மத பேதமற்ற உலகின் என்னுடைய அப்பாவின் வர்க்கத்தில் சேர்ந்த அனைத்து ஜீவராசிகளும் முக்தி அடைய வேண்டும் என்று 19வது பிண்டத்தை தர்ப்பணம் செய்கின்றேன். சுதாதேவி நமஸ் தர்ப்பயாமி.
20வது பிண்டம் ஜாதி மத பேதமற்ற உலகின் என்னுடைய அம்மாவின் வர்க்கத்தில் சேர்ந்த அனைத்து ஜீவராசிகளும் முக்தி அடைய வேண்டும் என்று 20வது பிண்டத்தை தர்ப்பணம் செய்கின்றேன். சுதாதேவி நமஸ் தர்ப்பயாமி. 21வது பிண்டம் என்னுடைய பிரார்த்தனைக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய தர்ப்பணத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் 21வது பிண்டத்தை தர்ப்பணம் செய்கின்றேன். சுதாதேவி நமஸ் தர்ப்பயாமி. அடுத்து ஸ்பெஷல் பிண்டம். 1வது ஸ்பெஷல் பிண்டத்தை எடுத்துக்கங்க. யாருக்கு சொல்லணும், அதாவது இந்த நேரத்துல உங்களுக்கு தோணணும் யாரு கொடுக்கணும்னு. நேத்து யோசனை பண்ணதில்லை, இப்ப தோணணும். இறந்து போனவங்களா இருக்கணும். சொல்லுங்க. இப்பிண்டமானது நான் என்னுடைய அன்பு, என்ன உறவு முறையோ சொல்லுங்க, அவங்க பேரை சொல்லுங்க, அவர்களின் ஜென்ம ஆத்மாவிற்கு தர்ப்பணம் செய்கின்றேன். சுதாதேவி நமஸ் தர்ப்பயாமி. அடுத்து 2வது சிறப்பு பிண்டம். இப்பிண்டமானது நான் என்னுடைய அன்பு, உறவுமுறை, பேரு, அவர்களின் ஜென்ம ஆத்மாவிற்கு தர்ப்பணம் செய்கின்றேன். சுதாதேவி நமஸ் தர்ப்பயாமி. அடுத்து 3வது ஸ்பெஷல் பிண்டம். இப்பிண்டமானது நான் என்னுடைய அன்பு, உறவுமுறை, அவங்க பேரு, அவர்களின் ஜென்ம ஆத்மாவிற்கு தர்ப்பணம் செய்கின்றேன். சுதாதேவி நமஸ் தர்ப்பயாமி. யாராவது பிண்டம் பிடிக்கிறப்பயே அதிகமா பிண்டங்கள் பிடிச்சிருந்தீங்கன்னா இப்ப சொல்லி சொல்லி அவங்களோட பேருக்கு சொல்லி சொல்லி இப்பயே வச்சிடலாம். மற்றவர்கள் மிச்சம் இருக்கக்கூடிய நெல்லு, கோதுமை அரிசி, கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு எல்லாத்தையும் ஈக்குவலா பிண்டங்கள் மேல போட்டுட்டு உங்க கைகளை ஒரு கருப்பு எள்ளும் ஒட்டி இல்லாத அளவுக்கு நீங்க அதை கழுவி எடுத்துடணும். கழுவிருங்க. கழுவி முடிச்சோன்னு தர்ப்பண முத்திரையில அப்படியே பாருங்க பிண்டங்களை. பார்த்துக்கிட்டே சொல்லுங்க. மற்றவர்கள் கை கூப்பி கொள்ளுங்க பக்கத்தில் இருக்கிறவங்க. இன்று மகாலயம் 4ஆம் நாள் சதுர்த்தி திதியின் மாத்ரு பித்ரு தர்ப்பணம் இனிதே நிறைவுற்றது. இந்த தர்ப்பணத்தின் அனைத்து புண்ணிய பலன்களும் என்னுடைய மாத்ரு பித்ருகளுக்கு முழுமையாக சென்று சேர எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானையும் சுதாதேவியும் பணிந்து வேண்டுகின்றேன். தொட்டு கும்பிடுங்க 3 முறை. அடுத்து கையை இப்படி திருப்பி வைங்க. பிண்டத்து மேல அமுக்காதீங்க. பக்கத்துல எங்க இடம் இருந்தா ஒரு அமுக்கி இப்படி வச்சுக்கோங்க. என்னுடைய உயிர் உள்ளவரை இந்த தர்ப்பண காரியத்தை தொடர்ந்து செய்வேனாக, தொடர்ந்து செய்வேனாக, தொடர்ந்து செய்வேனாக. சரி, இதுல தொடும் பொழுது எதாவது கருப்பில் ஒட்டி இருந்துச்சுன்னா அதை கழுவி விட்டுருங்க. முன்னுக்கு இருக்கக்கூடிய விளக்கு அணைச்சிடுங்க. அகல் விளக்கு அணைச்சிட்டு கோத்திர மகரிஷியோடைய தர்ப்பணத்துக்கு தயாராகுங்க. மணி சரி, எல்லோரும் இப்ப சங்கல்பத்துக்கு தயாராகுங்க. இன்று மகாலய பட்சத்தின் 4ஆம் நாள் சதுர்த்தி திதியின் கோத்திர மகரிஷிகளுக்கான தர்ப்பணம் ஆரம்பிக்கப்பட உள்ளது. இந்த தர்ப்பணம்
வெற்றிகரமாக அமைந்திட எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானையும் சுவாகா தேவியும் பணிந்து வேண்டுகின்றோம். எல்லோரும் உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த விளக்கை ஏத்துங்க. ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வ ஜனமே வஸ்மனாய ஸ்வாகா. ஓம் என்னும் பிரணவ ரூபநாயகா உமையவளின் பாலனே விநாயகா தேவர் மூவர் போற்றும் வேதநாயகா தேவாதி தேவனே விநாயகா வல்வினைகள் நீக்கும் பக்தி நாயகா வேண்டும் வரும் தந்திடும் விநாயகா மோனத்தின் முழு பொருளே நாயகா முக்கண்ணன் மைந்தனே விநாயகா. சரி, என்ன செய்யுங்க, அந்த ஒரு பிண்டம் இருக்குல்ல, அதை எடுத்து வலது கையில வச்சுக்கோங்க, ரைட் ஹேண்ட் வச்சுக்கோங்க. சொல்லுங்க, இப்பிண்டமானது நான் என்னுடைய கோத்திர மகரிஷிகளுக்காக தர்ப்பணம் செய்கின்றேன். அந்த பிண்டத்தை நடுவுல வைங்க, தட்டோட நடுவுல வச்சுட்டு நவதானி 40 தடவை போடணும், கொஞ்சமா போடுங்க. காஷ்யப ரிஷி பாதம் தர்ப்பயாமி, தண்ணி ஊத்துங்க. ஸ்வாஹா தேவி நமஸ் தர்ப்பயாமி, தண்ணி ஊத்துங்க. காஷ்யப ரிஷி பத்தினி பாதம் தர்ப்பயாமி. ஸ்வாஹா தேவி நமஸ் தர்ப்பயாமி. அத்திரி மகரிஷி பாதம் தர்ப்பயாமி. ஸ்வாஹா தேவி நமஸ் தர்ப்பயாமி. அத்திரி மகரிஷி பத்தினி பாதம் தர்ப்பயாமி. ஸ்வாஹா தேவி நமஸ் தர்ப்பயாமி. பரத்வாஜ மகரிஷி பாதம் தர்ப்பயாமி. ஸ்வாஹா தேவி நமஸ் தர்ப்பயாமி. பரத்வாஜ மகரிஷி பத்தினி பாதம் தர்ப்பயாமி. ஸ்வாஹா தேவி நமஸ் தர்ப்பயாமி. விஸ்வாமித்ர மகரிஷி பாதம் தர்ப்பயாமி. ஸ்வாஹா தேவி நமஸ் தர்ப்பயாமி. விஸ்வாமித்ர மகரிஷி பத்தினி பாதம் தர்ப்பயாமி. ஸ்வாஹா தேவி நமஸ் தர்ப்பயாமி. கௌதம ரிஷி பாதம் தர்ப்பயாமி. ஸ்வாஹா தேவி நமஸ் தர்ப்பயாமி. கௌதம ரிஷி பத்தினி பாதம் தர்ப்பயாமி. ஸ்வாஹா தேவி நமஸ் தர்ப்பயாமி. ஜமதக்னி மகரிஷி பாதம் தர்ப்பயாமி. ஸ்வாஹா தேவி நமஸ் தர்ப்பயாமி. ஜமதக்னி மகரிஷி பத்தினி பாதம் தர்ப்பயாமி. ஸ்வாஹா தேவி நமஸ் தர்ப்பயாமி. வசிஷ்ட மகரிஷி பாதம் தர்ப்பயாமி. ஸ்வாஹா தேவி நமஸ் தர்ப்பயாமி. வசிஷ்ட மகரிஷி பத்தினி பாதம் தர்ப்பயாமி. ஸ்வாஹா தேவி நமஸ் தர்ப்பயாமி. மம ஜென்ம நட்சத்திர கோத்திர ரிஷி பாதம் தர்ப்பயாமி. ஸ்வாஹா தேவி நமஸ் தர்ப்பயாமி. மம
ஜென்ம நட்சத்திர கோத்திர ரிஷி அத்தினி பாதம் தர்ப்பயாமி. ஸ்வாகாதேவி நமஸ் தர்ப்பயாமி. ஓம் வடுகநாத மகரிஷி பாதம் தர்ப்பயாமி. ஸ்வாகாதேவி நமஸ் தர்ப்பயாமி. ஓம் வடுகநாத மகரிஷி பத்தினி பாதம் தர்ப்பயாமி. ஸ்வாகாதேவி நமஸ் தர்ப்பயாமி. ஓம் பகிரங்கன் மகரிஷி பாதம் தர்ப்பயாமி. ஸ்வாகாதேவி நமஸ் தர்ப்பயாமி. ஓம் பகிரங்கன் மகரிஷி அத்தினி பாதம் தர்ப்பயாமி. ஸ்வாகாதேவி நமஸ் தர்ப்பயாமி. சரி, மிச்சம் இருக்கக்கூடிய நவதானியங்களை அந்த பிண்டத்துல போட்டு கைய சுத்தமா கழுவிக்குங்க. கை நல்லா கழுவிட்டு கை கூப்பிக் கொள்ளுங்க. இன்று மகாலய பட்சத்தின் 4ஆம் நாள் சதுர்த்தி திதியின் கோத்திர மகரிஷிகளுக்கான தர்ப்பணம் இனிதே நிறைவுற்றது. இந்த தர்ப்பணத்தின் அனைத்து புண்ணிய பலன்களும் என்னுடைய மாத்ரு பித்ருக்களுக்கு முழுமையாக சென்று சேர எல்லாம் வல்ல விநாயக பெருமானையும் ஸ்வாகா தேவியும் பணிந்து வேண்டுகின்றேன். தொட்டு கும்பிடுங்க. தட்டு பக்கத்தில் உள்ளவங்க தொட்டு கும்பிடுங்க. சரி, இந்த விளக்க வீட்டு வாசல்ல வச்சிருங்க. நம்ம மறுபடியும் நாளை நாள்ல சந்திப்போம்.